ஓரான் பாமுக் எழுதிய என் பெயர் சிவப்பு, மை நேம் இஸ் ரெட். இந்த நாவலை கலைகளின் பரிணாம வளர்ச்சியின் மூலம் புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். இந்த கோணத்தில் இந்த கட்டுரையை எழுதியவர் சிந்து அவர்கள். மத்திய கால கலையிலிருந்து மிடிவியல் ஆர்ட், மறுமலர்ச்சி கால கலை, ரினைசன்ஸ் ஆர்ட் நோக்கிய பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்வது இந்த நாவலில் உள்ள மைய மோதலை புரிந்து கொள்வதோடு நெருங்கிய தொடர்புடையது. மத்திய கால கலையும் உதுமானிய கலையும் ஓட்டமான் ஆர்ட் வெவ்வேறு முறைகளை கொண்டிருந்தாலும் கலையை மதம் மற்றும் கடவுளோடு தொடர்பு படுத்துவதில் ஒரே மாதிரியான பார்வையை பகிர்ந்து கொண்டன. மறுமலர்ச்சி காலம், ரினைசன்ஸ் ஆர்ட் என்பது மக்களின் பங்களிப்பையும் கலைக்கும் அவர்களுக்குமான உறவையும் மைய புள்ளிக்கு கொண்டு வந்தது. இக்காலகட்டத்தை சேர்ந்த கலைஞர்கள் தாங்கள் கையாளும் பொருள், தனித்துவமான பாணி மற்றும் தங்களைச் சுற்றியுள்ள உலகை தத்ரூபமாக சித்தரிக்கும் விதம் ஆகியவற்றின் மூலம் தங்களுக்கென ஒரு அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் பெற்றனர். இவை அனைத்தும் 16ஆம் நூற்றாண்டில் இறுதியில் உதுமானிய பேரரசில் கலை என்பதற்கு இருந்த அடிப்படை நம்பிக்கைகளுக்கு முற்றிலும் முரணாக அமைந்தன. மத்திய கால ஐரோப்பிய கலை வர்சஸ் பாரசீக கலை ஒற்றுமைகள். யதார்த்தத்தை நிராகரித்தல். உலகை உள்ளபடி தத்ரூபமாக வரைவதை விட அதன் ஆன்மீக சாரத்தை வரைவதற்கே முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. தெய்வீகத் தன்மையை சித்தரித்தல். இறைத்தன்மை வாய்ந்த விஷயங்களை வெளிப்படுத்துவதே நோக்கமாக இருந்தது. மேலை நாட்டு பாணி. தங்கம் மற்றும் ஒளிவட்டங்களை பயன்படுத்துதல். கடவுளின் பார்வை, காட்ஸ் ஐ வியூ, உலகை மேலிருந்து பார்ப்பது போன்ற கோணத்தில் காட்சிகள் அமைக்கப்பட்டன. ஒரு உருவத்தின் அளவு அல்லது அதன் இடம் அந்த உருவத்தின் ஆன்மீக முக்கியத்துவத்தை பொறுத்தே தீர்மானிக்கப்பட்டது, யதார்த்தமான உருவ அளவை பொறுத்தது அல்ல. புனித நூல்களாக கருதப்படுதல். இவை வெறும் ஓவியங்களாக பார்க்கப்படாமல் புனிதமான படைப்புகளாக கருதப்பட்டன. முக்கிய வேறுபாடுகள். கதை சொல்லல். ஐரோப்பாவில் இது பொதுமக்களுக்கான மத கல்வியாக பயன்படுத்தப்பட்டது. பாரசீகத்தில் இது கதைகளை விவரிக்கும் அரசவை சார்ந்த தனிப்பட்ட புத்தகங்களில் இடம்பெற்றது. பாடுபொருள். ஐரோப்பிய கலை பெரும்பாலும் இயேசு கிறிஸ்து, கன்னி மரியா மற்றும் புனிதர்களை சித்தரித்தது. பாரசீக கலையில் மனிதர்கள் இடம்பெற்றனர், ஆனால் பெரும்பாலும் அவர்கள் அரசர்களாகவோ கவிதைகளில் வரும் ஆன்மீக பெரியவர்களாகவோ அல்லது தீர்க்கதரிசிகளாகவோ இருந்தனர். நோக்கம். மத்திய கால ஐரோப்பா ரட்சிப்புக்கான சால்வேஷனுக்கு வழியை காட்ட கலையை பயன்படுத்தியது. ஆனால் பாரசீக கலை மனித வரலாறு மற்றும் கவிதைகளுக்குள் மறைந்திருக்கும் தெய்வ பரிபூரணத்தை காட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. மேற்கத்திய கலையின் பரிணாம வளர்ச்சி. மறுமலர்ச்சி, ரினைசன்ஸ் ஆர்ட் கலை மற்றும் அறிவியலின் சங்கமம். கலை, கட்டிடக்கலை மற்றும் அறிவியல். மறுமலர்ச்சி காலத்தில் கலை, கட்டிடக்கலை மற்றும் அறிவியல் ஆகிய மூன்றும் ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக பிணைந்திருந்தன. அறிவியல் கண்டுபிடிப்புகள், கலீலியோ, டெஸ்கார்ட், கோப்பர்னிக்கஸ் போன்றவர்களின் அறிவியல் கண்டுபிடிப்புகள் மக்களின் சிந்தனை போக்கில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தின. கலையின் பண்புகள். மறுமலர்ச்சி கால கலை என்பது யதார்த்தவாதம், ரியலிசம் மற்றும் இயல்பியல், நேச்சுரலிசத்தை அடிப்படையாக கொண்டு அமைந்தது. கலையில் ஏற்பட்ட தாக்கங்கள். யதார்த்தமான சித்தரிப்பு. கலைஞர்கள் மனிதர்களையும் பொருட்களையும் நேரில் பார்ப்பது போன்றே தத்ரூபமாக சித்தரிக்க முயன்றனர். தொழில்நுட்ப யுத்திகள். ஓவியங்களில் ஆழத்தை கொண்டு வர பெர்ஸ்பெக்டிவ் கோண முறை, நிழல் மற்றும் ஒளியை பயன்படுத்தும் நுணுக்கமான யுத்திகளை கையாண்டனர். உணர்ச்சிகளின் வெளிப்பாடு. வெறும் உருவங்களில் மட்டும் வரையாமல் அந்த படைப்புகளில் மனித உணர்ச்சிகளையும் எமோஷன்ஸையும் வெளிப்படுத்த கலைஞர்கள் பெரிதும் முயற்சி செய்தனர்.
இலுமினேட்டட் மற்றும் மினியேச்சர் என்பவற்றின் பொருள் என்ன? மினியேச்சர் என்ற சொல் சிவப்பு ஈயம் ஒரு சிவப்பு ஆரஞ்சு நிறமி என்று பொருள்படும் லத்தீன் வார்த்தையான மினியம் என்பதிலிருந்து உருவானது. இது கையெழுத்து பிரதிகளில் உள்ள விளக்கப்படங்களை வரைவதற்கு பயன்படுத்தும் சிவப்பு நிற மையை குறிக்கிறது. ஆரம்பத்தில் சிறிய அளவை குறிக்கவில்லை. எனவே மினியேச்சர் என்பது மினஸ்கியூல், மினிமம், மைனஸ் மற்றும் மைனர் போன்ற வார்த்தைகளுடன் தொடர்பு அற்றது. மாறாக இது சிவப்பு வண்ணம் தீட்டுதல் என்ற பொருள்படும் லத்தீன் வார்த்தையான மினியாரா உடன் தொடர்புடையது. இது இடைக்கால கையெழுத்து பிரதிகளை ஒளிரச் செய்ய பயன்படுத்தப்பட்ட ஈயம் சார்ந்த சிவப்பு வண்ணத்து பூச்சியின் பெயரான மினியம் என்பதிலிருந்து உருவானது. நீங்களே உற்று நோக்கினால் இடைக்கால கையெழுத்து பிரதிகளில் உள்ள வண்ண ஓவியங்களில் பார்த்தாலோ அவற்றில் பலவற்றில் மிகவும் தனித்துவமாக ஒரு சிவப்பு ஆரஞ்சு நிறம் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். அதை அடிப்படையாக கொண்டே இது உருவாக்கப்பட்டது. காலப்போக்கில் இது பரிணாம வளர்ச்சி அடைந்தது. கட்டுரை நிறைவு.